மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள அறுபடை மாதிரி கோவில்களில் 3வது நாளாக ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்து முன்னணி சார்பில் ஜூன் 22ஆம் தேதி மதுரை வண்டியூர் டோல்கேட் அருகே உள்ள அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் அரசியல் தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், ஆதீனங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் மாநாட்டு திடலில் அறுபடை முருகன் கோவில்களின் மாதிரி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. தனி சன்னதிகளில் வேல்களுடன் அறுபடை வீடு கோவில்களின் மூலவர்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது நாளாக பக்தர்கள் ஆர்வத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நாங்கள் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் வேலை கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்ததுக்கு மிக்க நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த வேலை சுமந்து வரும்போதே பெரிய வைப்ரேஷன், நமக்கு முருகன் நம்ம கூட வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. உண்மையிலேயே வந்திருக்காரு. வேல் கொண்டு வந்தது திருப்பரங்குன்றம் முருகருக்கு எங்க சமுதாயத்துக்கு வேல் கொடுக்க சொன்னதுக்கு நாங்கள் சாத்தியிருக்கோம். இனிமேல் சாத்திருக்கோம். ஆனால் இன்னை வரைக்கும் எங்களுக்கு சாமி குலசாமி மாதிரி எங்களுக்கு இந்த திருவிழாவுக்கு நாங்கள் எப்பவுமே நடத்தி கொண்டே இருப்போம். 6 படை முருகனுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு இன்னி வரைக்கும் எங்களுக்கு பேர் இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி 3வது நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு அணிகளுக்காக ஒவ்வொரு வேல் கொடுத்தாங்க. அதில் நாட்டுப்புற கலைஞர்களுக்குன்னு ஒரு அணி, அதில் எங்களுக்கு வேல் பழமுதிரி சோலை 6வது படை வீடு முருகனுடைய பழமுதிரி சோலையினுடைய வேல் எங்களுக்கு வந்துச்சு. அந்த வேலை நான் இங்கே கொண்டு வச்சதில் எனக்கு முப்பிறவி எடுத்தாலும் அந்த இது அறையாது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த முருகனுடைய வேல் நம்ம கையில் கிடச்சி, அதுவும் எங்களுடைய இந்த மண்ணினுடைய நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இந்த கலைகளுக்கு எங்களெல்லாம் ஒன்றிணைச்சு பண்ணுறதே இவ்வளோ பெரிய ஒரு புதுசாக இருக்குது. அது எப்படி எமோஷனல் பண்ணுறதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. மாநாட்டில் கலந்து கொள்ள விரும்புவோர் அந்தந்த எஸ்பி அலுவலகத்தில் விண்ணப்பித்து வாகன அனுமதி சீட்டை பெற்றுக் கொள்ளலாம் என்று இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கிஷோர்குமார் தெரிவித்துள்ளார். வர வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த பகுதியிலிருந்து காவல்துறையிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர வேண்டும் என்று ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். நாங்கள் இருக்கின்ற மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற டிஎஸ்பி தன்னுடைய மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அது யார் எந்த வாகனத்தில் வருவீங்களோ அந்த வாகனத்துடைய ஆர்சி புக்குடைய ஜெராக்ஸு, அந்த ஓட்டருடைய ஜெராக்ஸு, அந்த விண்ணப்பதாரர் அவருடைய ஆதார் கார்டு, எவ்வளோ பேர் வரீங்க அப்படிங்கிற விவரத்தை கொடுத்தா உடனே உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க. அந்த பாஸை வச்சா நீங்கள் மதுரைக்கு வர முடியும். இல்லை என்று சொன்னால் மதுரைக்கு நீங்கள் மாநாட்டுக்கு வர இயலாது. ஏனென்றால் இந்த கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க அரசாங்கம்.